ஓம் நமச்சிவாய. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி குறி தவறாமல் கவனத்தை செலுத்தும் ஆற்றல் உடையவர்கள். கடந்த சில ஆண்டுகளாக 7.5 சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு மூச்சு விட தொடங்கியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆண்டாக அமையப் போகிறது. ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் குருவின் பரிபூரண அருள், மறுபக்கம் அஷ்டாத்தம சனி என்னும் சவாலான நிலை. இந்த இரண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை அல்லது ஏற்ற இறக்கங்களை கொடுக்க போகிறது? வேலை மாற்றம் நடக்குமா? வீடு கட்டும் கனவு நிறைவேறுமா? ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக துல்லியமாக பார்க்க போகிறோம். இது வெறும் ராசி பலன் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை திட்டமிட உதவும் ஒரு வழிகாட்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் இந்த ஆண்டின் கிரகநிலைகளை புரிந்து கொள்வோம். 2026இல் உங்களுக்கு 2 முக்கியமான கிரக மாற்றங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஒன்று, சனி பகவான். இவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதைத்தான் ஜோதிடத்தில் அஷ்டாத்தம சனி அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அங்கே சனி இருப்பது கொஞ்சம் வேலை பளுவையும் அலைச்சலையும் கொடுக்கும். இரண்டாவதாக குரு பகவான். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் 7ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருக்கிறார். இது மிகச்சிறந்த அமைப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. அவர் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் மேலும் பல நன்மையான பலன்கள் நடைபெறும். ஆனால் ஆண்டின் மத்தியில் மே மாதத்திற்கு பிறகு 8ஆம் இடமாகிய கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆகவே இந்த ஆண்டு முதல் பாதி அமர்க்களம், 2ஆம் பாதி நிதானம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராகு கேதுவின் நிலைகளும் உங்களுக்கு சாதக பாதக கலவையாகவே உள்ளது. பொதுவான பலன்களை பார்க்கும்போது இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். அஷ்டாத்தம சனி நடப்பதால் சோம்பேறித்தனம் கூடவே கூடாது. நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும். மனதிற்குள் இனம் புரியாத ஒரு பயம் அல்லது பதட்டம் அவ்வப்போது வந்து போகும். எல்லாமே சரியா நடக்குமா என்ற சந்தேகம் வரும். கவலைப்படாதீர்கள். குருவின் பார்வை ஆண்டின் முதல் பாதியில் உங்களை காக்கும். குறிப்பாக ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வீர்கள். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். இட மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்வதற்கான சூழல் தானாகவே உருவாகும். உங்களுடைய தனித்திறமை இந்த ஆண்டு வெளிப்படும். ஆனால் அதை நிரூபிக்க நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். அடுத்ததாக வேலை மற்றும் தொழில் பற்றி பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஹாட் டாபிக். வேலையில் இருப்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி தோன்றும். ஆனால் அவசரப்பட்டு வேலையை விட்டு விடாதீர்கள். ஆண்டின் முதல் 5 மாதங்களில் குருவினுடைய பலத்தால் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வேலை மாற்றத்தை பொறுத்தவரையில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்ததாக, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டின் முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். ஆனால் ஆண்டின் பிற்பகுதியில் பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்கவும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். ஆனால் கடின உழைப்பால் அதை முறியடிக்க உங்களால் முடியும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் நல்ல லாபத்தை தரும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2026 ஒரு ஏற்ற இறக்கமான ஆண்டுன்னு சொல்லலாம். பணவரவு நன்றாக இருக்கும். ஆனால் அது வந்த வேகத்தில் செலவாகவும் மாறும். குறிப்பாக வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். அஷ்டாத்தம சனி நடப்பதால் வண்டி பழுது பார்ப்பது, வீட்டை பராமரிப்பது போன்ற செலவுகள் வரலாம். பல தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவான சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு கைகூடும். அது கடனாக மாற வாய்ப்புள்ளது. கடன் வாங்கி சொத்து சேர்ப்பது நல்லதுதான். ஆனால் வரவுக்கு மீறிய கடனை வாங்காதீர்கள். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் அதிக கவனம் தேவை. பேராசைப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்தால் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். சிக்கனம். இதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம்.
ஆண்டின் முதல் பாதியில் மே மாதம் வரை குருவின் 7ஆம் இடத்து பார்வையால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். வரன்கள் தேடி வரும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதாலும் அஷ்டாத்தம சனியாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வரலாம். தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. அவருக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அஷ்டாத்தம சனி நடப்பதால் கால் வலி, மூட்டு வலி அல்லது வாயு தொல்லைகள் ஏற்படலாம். தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி ஓட்டும் போது அதிக கவனம் தேவை. யோகா மற்றும் பிராணாயாமம் செய்வது உங்களை மன அழுத்தத்தில் இருந்து காப்பாற்றும். கிரகங்களின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனுடைய கருணை இருந்தால் அதை எப்படியாவது மாற்றி அமைக்கும். இந்த 2026இல் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முதல்ல சனிக்கிழமை தோறும் பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறந்தது. பைரவருக்கு மிளகு தீபம், அதாவது 5 மிளகு ஒரு வெள்ளை கலர் துணியில சுத்தி அந்த முடிச்ச ஒரு அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. இது உங்களுடைய அஷ்டாத்தம சனியினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கெடுதல்களில் இருந்தும் பாதிப்புகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றும். காகத்திற்கு எள்ளு சாதம் வைப்பது சனியினுடைய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும். அதே போல அஷ்டாத்தம சனி காலத்தில் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவது மன அமைதியை உண்டாக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கும். அடுத்ததாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். இது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் முழுமையாக சரி செய்யும். இந்த வழிபாடுகளை பயபக்தியோடு செய்து பாருங்கள். தடைகள் விலகி ஓடுவதை உணர்வீர்கள். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஆண்டுன்னு சொல்லலாம். அஷ்டாத்தம சனி என்று பயப்பட வேண்டாம். அது உங்களை உழைக்க வைத்து உயர்த்தும் சனியாகவே இருப்பார். எடுத்த காரியத்தில் நிதானமும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.